கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மண் ஒன்று தான். பானை செய்யலாம், குடுவை செய்யலாம், சட்டி செய்யலாம், அகல் விளக்கு செய்யலாம், நிறைய இருக்குது ஐட்டம். மண்ணுன்னா தான் பொருள்கள். பர்பஸ் வடிக்கிறதுக்கு வடிகட்டி மேலே தட்டு ஓட்டை போட்டு வச்சுருப்பான். பருப்பு கடையத்துக்கு 4 கல்லை போட்டு அமுக்கி சட்டி வச்சுருப்பான். கீரை கடையிறதுக்கு பருப்பு கடையிறதுக்கான சட்டி. மண்ணில் சொல்கிறேன். தங்கம் ஒன்று தான். நிறைய ஆபரணங்களை மாற்றி சைனா போட்டுப்போம், கம்பளா போட்டுக்கிறோம், காப்பு போட்டுக்கிறோம், மோதிரம் போட்டுக்கிறோம், பலவா மாறுது. மனிதன் ஒன்று தான். பர்பஸ் ஆஃப் லைஃப், வாழ வந்ததுக்கான நோக்கம் வேறு வேறு. நீங்கள் தெரியாத சில பேரோட உறவை வச்சு நீங்கள் வேதனைப்பட்டு நிற்கிறீங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதனால் நீங்கள் அது அப்படி கிடையாது. எல்லோரும் அவங்கவுங்க லெவலுக்கு தான் வருவாங்க. வெள்ளத்தனை இது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனை. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க போதா என்ன? நான் பேசுனதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் பேசும்போதே 2 மணி நேரத்தில் மாட்டுக்கறின்ட்டேன்ல, அங்கேயும் நின்றுப்பான். இப்போ கூட வந்தவங்களை யாருன்னா மாட்டுக்கறியில் நின்று இருப்பீங்க. யாருக்கு பிரச்சனை இது? உங்கள் பிரச்சனை. இது வர சொல்கிறாருல, மாட்டுக்கறி சாப்பிட்னா ஊரை விட்டே போயிடுன்றாரு, இருக்கிறன்றாரு. இவர் மாட்டுக்கறி தான், மற்ற எதுவுமே கேட்காது அவனுக்கு. தப்பு அவந்து இல்லை, எந்து தான். ஏன் மாட்டுக்கறி போய் பேசணும்ல, தப்பு எந்து தானே. நான் கம்ஃபர்டபுளாக பேசணும். முதல் முக்கியம் எதிரானா, நான் என் ஒழுக்கத்தில் நிற்கணும். நான் வாழ வந்துக்கிறேன், நான் வாழ்வேன், நான் கொண்டாட்டமாக இருப்பேன், அந்த முடிவில் நான் இருக்கணும். அப்போ மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டம் வரக்கூடாது. ஏன் கஷ்டம் வரணும் எனக்கு எப்படான்னா, உதவுறதுக்காக ஒரு கஷ்டம் வரணும், தப்பு கிடையாது, உதவணும். கேட்கலன்னா என்ன பண்ணணும், விட்டுடணும். ஏன் விட மாட்டேன்றனா, உனக்கு ஆணவம். எனக்கேற்ற துணையாக உன்னை மாற்றவா, இல்லை உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா. லாஸ்ட்டில் என்ன வந்து கேட்குது என்னான்ட்டு, கடவுள் ஏன் இப்படி படிச்சான்ட்டு. ஒரு சாமியார் ஒரு அம்புக்கு மேலே போய்க்கிறான். இவன் போய் தண்ணி எடுத்து போய் வச்சான்னா எல்லாம் வந்து சாப்பிடும். புலி, சிங்கம், சிறுத்தை, ஓநாய், ஆடு, மாடு, கோழி, குதிரை எல்லாம் ஒன்றா குடிக்கும், சண்டை போட்டுக்காது. இதில் ஒரு பெருமை இருக்குது. பயங்கரமான ஆளாயிட்டுக்கிறோம் நம்மட்டு. ஒரு குஷ்டரோகி அனுப்பிந்துக்கிறான் போகிற வழியில். ஐயோ கடவுளே இவனை இப்படி பண்ணிட்டேன்ட்டான். என்ன சொன்னான், யாரை கேட்டான், கடவுள்கிட்ட கேட்குறான். கடவுளே இவன் என்ன பண்ணிட்ட, நல்ல வராமா, தண்ணி எடுத்து போய் வச்சா எல்லாம் சண்டை போட்டுக்குது, குடிக்க மாட்டேங்குது. ரொம்ப சாதாரணமாக தண்ணி தூக்கின்னு போனாலும் இப்போ தண்ணி இல்லாமல் சும்மா இறங்கி வரோம், வலிக்குது முட்டியெல்லாம். இவ்வளோ பெரிய மலையா, இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு தோணுது. இப்போ தான் ஒரு தேவதை வந்து அவனுக்கு உதவி பண்ணியிருந்தது. அந்த தேவதை சொல்லியது, எப்பா நீ கடவுளையே கேள்வி கேட்குறதுனா ஆகிட்டுக்கிற, பெரிய ஆள் ஆகிட்டுக்கிற, அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் உனக்கு ஒரு நாள் உதவுனன்றதுனால இதையும் நான் என்ன பண்ணிட்டு போகிறேன், உதவிட்டு போகிறேன். இனிமேப்பட்டு என்ன பண்ணாத, கூப்பிடாத, போயிட்டு வா, பாய் பாயின்ட்டு அதுவும் போயிடுச்சு. இவர் ஆல்மா ஒரு கொம்பு இல்லாத இலை முளைச்சா கதை வளரும், போயினே இருக்கும். இந்த கதையை நம்ம இங்கே நிறுத்திப்போம். கடவுளை கேள்வி கேட்குறது துணிச்சல் தப்பு. ஏன் பலர் பல விதமான நோக்கத்துக்காக இங்கே செய்யப்பட்டுக்கிறாங்க. மானும் இங்கே தான் செய்யப்பட்டது, புலி இங்கே தான் இருக்குது. புலி தப்பு மான் சரி, மான் தப்பு புலி சரியெல்லாம் கிடையாது. மனுஷங்க பார்க்கறதுக்கெல்லாம் 2 காலில் நிற்கிறானுங்க. அவனை பார்த்து நீ என்ன நினச்சிங்கிற, மனுஷன் நினச்சிங்கிற. ஒரு செத்து போன குரு சத்குருன்னுங்கிறான். ஆமாம், ஒன்றும் தெரியாது, வெத்து பீஸ் சொம்மனா. மொழி தெரிஞ்சிச்சுன்றதுனால பெரிய பிரில்லியன்ட்டுன்னு சொல்லுங்கிற ஒரு கூட்டங்குது. சடங்கு சிறப்பாக செஞ்சுட்டு பெரிய ஆளுன்னு சொல்லுங்கிறவங்களாங்கிறான். சாத்துப்படிலாம் வச்சு அப்படியே அலங்காரிச்சிட்டு அப்படியே வச்சு அப்படியே என்ன அடிச்சு பில்லு வச்ச உடனே அப்படியே காலை மாலை நீரிலே இருக்கும் தேரை என் பெறும். குளத்துல இருக்கிறதுனால தேரை குளிச்சிச்சுன்னு சொல்ல முடியுமா? நம்ம தான் எடுத்து என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணி அதை திரும்ப அனுப்பணும். நம்ம போய் என்ன பண்ணலாம், ஒன்றும் நான் கரை ஓரமாக போய் கையை தூக்கி தண்ணியில் வச்சு கழுவிட்டு வந்துட்டு இருப்போம். அது பாவம் எப்படி தான் இருக்கான், அப்படியோ தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, அப்படி இப்படிலாம் போட்டு யோசித்து குழப்பிக்கலாம் வேண்டியதில்லை. எல்லாரும் பலவிதமான நோக்கத்துக்காக பிறந்துக்கிறாங்க. அதை நீ என்ன கூப்பிட்டு என்ன பண்ணலைன்னா பண்ணாது. நாய் வாழை நிமித்தி வச்சா என்ன ஆகிடும், திரும்ப புத்தர் சொல்லியும் நாய் வாழை நிமிருமா. இப்போ கடவுள்லாம் சொல்லக்கூடாது. கடவுள் ஏன் இந்த நோக்கத்துக்கு சூட்சமெல்லாம் இல்லை. உங்ககிட்ட ஏன் விட்டுக்கிறான்னா நீ என்ன பண்ணுறன்னு பார்க்குறான். உனக்கு எவ்வளோ திமிருக்குது. ஆமாம், நீ மாட்டிக்கிறியா இல்லையா பார்க்குறான். நீ ஏன் மாட்டின, அவனுக்கு ஏன் ப்ரூவ் பண்ண பார்க்குற. நான் அது மாதிரிலாம் வெட்கப்படுறதே இல்லை எதுக்குமே. இப்போது அவருக்கு புரியணும், அவள் தான் நமக்கு.
அவர் இப்படி தான் பேசுன்னு என்கிட்ட சொன்னார்னா அவர் கேள்வி என்னை கேட்டே இருக்கக்கூடாது. ஏங்க எனக்கு கக்கூஸ் பேசாதீங்க, டாய்லெட்டில் குசு விடுவீங்கன்னா சொல்லாதீங்க, எனக்கு அது மாதிரிலாம் பேசினா எனக்கு பிடிக்காது, நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றத பற்றி பேச வராதேன் நான். அப்போ நீ கேள்விக்காக வரல, என்ன திருத்தத்துக்கு வந்துக்கிற, நீ திருந்த வரல, என்னை திருத்த வந்துக்கிற. தப்பும் இல்லை, என்னை திருத்த கூட வா, நான் தப்புன்னு எனக்கு புரிய வை, நான் மாற்றிடுறேன். நான் மாட்டுக்கறி சாப்பிட்டு தப்புங்க சொல்லு, நான் என்ன பண்ணுறேன். மாட்டுக்கறி சாப்பிட்றது என்கிட்ட சொல்லாது, என் உடம்புக்கிட்ட சொல்லுன்னுவேன். என்கிட்ட சொல்லாத, என்ன பண்ணேன் இந்த சனி அந்த உடம்புக்கிட்ட என்ன பண்ணேன் சொல்லு, சாப்பிட்டா ஜீரணம் ஆயிடுது, இது மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லு. அரளிக்காய் சைவம் தானே, சாப்பிட்றேன், இந்த உடம்புக்கிட்ட சொல்லு, உயிராக சொல்லு, இருக்காது இல்லை. அப்புறமா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பசி எடுத்து சாப்பிட்டேன், சாப்பிட்டுக்கிறேன், இப்போ சாப்பிட்டதெல்லாம் தப்பா, சாப்பிட்றவங்களாம் தப்பா, என்னடா இது டேய், இது எல்லாருக்காகவும் பேசிக்கிறேன், என்ன இப்போ பிரச்சனை கேட்கலாம், ஒரு முடிவுக்கும் என்ன பண்ணலாம் வரலாம். ஏன்னா தான் நான் முதல்ல சொல்லி, நான் உனக்கு தப்பானவன் தான், தயவு செய்து என் சேனலை பார்க்காத, ஏன் நீ பயங்கர அறிவாளி ஆகிட்டுக்கிற, உனக்கு தெளிவாயிடுச்சு, நீ ரொம்ப கரெக்டாகிட்டுக்கிற, உனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிச்சு, என்னை பார்த்து என்ன ஆகிடாத, பைத்தியம் பேசுதுன்னு விட்டுக்கு போய்ட்டுன்னு சொல்கிறேன். நான் சமூகத்தில் தமாஸாக இருப்பாங்க, பார்த்து வேதனை படுத்து யாரு எதுக்குன்ற. நான் இத்தனைக்கும் அவங்ககிட்டையும் போய் அவங்க வீட்டு கதவு தட்டி நான் எதுவுமே சொல்லலை, இங்கே உட்காந்து நான் சிவசிவான்னு பேசிக்கிறேன். அவனா பார்த்து அவனை கட் பண்ணி அவனை பிட்டு வச்சு அவனே போய் அவனவே வேதனைப்பட்டுக்கிறான். மாதாவரத்தில் ஒருத்தர் இப்படி பேசுகிறாருன்றான், கரெக்டாக புத்தகத்தை சொல்ல மாட்டேன்றான், வில்லிவாக்கத்துக்கு பக்கத்துலன்றான், அம்பத்தூர் பக்கத்துலன்றான். நான் அட்ரஸ் தெளிவாக போட்டுக்கிறேன், நம்பர் 8 அன்னை இந்திரா நகர் புத்தகரம் சென்னை 99, நம்பர் 8 அன்னை இந்திரா நகர் புத்தகரம் சென்னை. உன் அட்ரஸ் சொல்லுன்றான் போன போய். நீ அது எல்லாரும் மிரட்டுறதுக்கு அட்ரஸ் சொல்லுவாங்கல்ல, நான் அட்ரஸ் சொல்லி தானடா பேசிக்கிறேன் நான். அதனால் இந்த மக்கள் எப்படி தான் இருப்பானுங்க, தமாசாக இருப்பாங்க. நீ தான் எதுக்கு என்ன பண்ண முடியாது, ஆசரக்கூடாது, இதில் யாருக்கு வேறு சொல்லக்கூடாது. ஆமாம் கடவுளே, ஏன் இந்த சரளாவை இப்படி படிச்ச, நான் என்ன பண்ண முடியும். ஒன்று அழகாக எடுத்து ரசிக்க முடிஞ்சா பாரு, அழகாக இல்லைன்னா திரும்பிக்கும். மேலே என்ன கண்ணை வச்சு இமே வச்சுக்கிறான், எதுக்கு வச்சுக்கிறான், மூடுறான்றான். செட்டரை என்ன பண்ணு, செட்டரை க்ளோஸ் பண்ணு, விட்டு எதிர ஏமாத்துற. உனக்கு எவ்வளோ ஒரு அழகாக கடவுள் நம்மளை செஞ்சு வச்சுக்கிறான் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், புரியலன்னா கண்ணருகே இமே எதுக்கு வச்சுக்கிறான், அர்த்தமற்ற காட்சிகளை பார்க்காம இருக்கிறதுக்கு தான். தேவையில்லாத விஷயத்துலேருந்து விலகிரு. ஆமாம் நான் ஒரு ஆண் விபச்சாரி, என்னை விட்டு விலகு. ஆமாம் நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன், என்னை விட்டு விலகு. எனக்கு கடவுள் தெரியும், வேணுமானா பாருன்னா விட்டுரு. உனக்கு இருக்குதுன்னா என்ன பண்ண, கொண்டாடு, நீ மகிழ்ச்சியாயிரு, நீ ஆனந்தமாயிரு, தொந்தரவு செய்யாதன்ற. நான் என்ன பண்ணாத, தொந்தரவு செய்யாத. இப்போ கூட நீங்கள் மனைவி கேட்டிங்கன்னா சொன்னேன், ஏன் மனைவியாக இருக்கிற, மனைவியாக இருந்தால் அபித்தான், மனைவியாக இருக்காத. மனைவியாக இருந்தால் கணவனா தான் செய்வான். ஆமாம் அவன் மேட்சாக ட்ரெஸ் போட்டுக்கோன்னுவான், ஏன் நான் ஏதோ ஒன்று வாங்கி வந்து கொடுத்து போடுன்னுவான், எடுத்து வந்து கொடுத்து சமையன்னுவான். நம்மளால் அப்படித்தான், நான் என் குரு அப்படித்தான் வச்சுருந்தா கதை சொல்லிக்கிறாங்க தெரியாது. மண் வச்சுருந்தாரம்மா, புத்து மண், இது யார் வெட்டி தருவாங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்டாட்டின்ட்டு. இப்போ மண் யாருன்னா வெட்டி தர முடியுமா. இது மாதிரி மென்டல்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது என் குரு கூட ஒரு ஒருத்தனாக இருப்பான். கணவன்னா எப்படி தான் இருப்பானுங்க, ஐயோ மோசக்காரன், வாந்தி எடுப்பானுங்க, கழுவி உண்ணும், குஷ்டு வந்து எதனா பேசுவானுங்க. ஆமாம் திடீர்னு மானியத்தேன்னு பண்ணுவாங்க, நீ நாள் கையில் நடக்கிற, அப்போ மட்டும் நீ அடிமையாக தோந்து உனக்கு. என்ன ஏன்டா மானேன்ற, நான் 2 காலில் நந்துக்கிறேன், பொம்பளை தாண்டான்னு சொன்னியே நீ. தேன் என்ன ஜூஸா நீ, உன்னை பாட்டிலே போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. ஏன் அதெல்லாம் சொன்ன கம்முனுக்கிற. பாட்டு மானே மர கத்தம்மே, என்ன இதெல்லாம் நீலா மாதிரி இருக்கிற ரவுண்டா, அசிமா இல்லை. அதெல்லாம் உனக்கு பிடிச்சிருந்தா நீ சரின்னு, புரியலாம் அடிமை பண்ணுறாங்களா. டீல் என்ன போந்து, எதுக்கு பொண்டாட்டியாக இருக்கிற அப்படின்னா அர்த்தம். அதுக்கு இன்னும் என்ன பண்ண முடியும், ஆளுக்கு ஏன் அப்படிங்கிறாங்கன்னா என்ன பண்ண முடியும். கடவுள் என்ன பண்ணாது, எந்த காத்து வண்டியா குரல்லாம் சொல்லாத. கடவுள் ஒன்றும் சூழ்ச்சியெல்லாம் செய்யலை, தமாஸ் பண்ணிக்கிறாரு, அவருக்கு பிடிக்குது. ஆமாம் உனக்கு போனால் பிடிக்குதுன்னா பாரு, என்ன பண்ண, கண்ணை மூடு, செட்டர் க்ளோஸ் பண்ணியா விட்டு அடுத்தவங்களை என்ன பண்ணாத. அதையும் அப்படி இது எடுப்பான்னா அது பார்க்குறவங்களுக்கு உனக்கு தேவைப்படுது இல்லை. ரியாஸ்க்கு ஒரு பல்லு ஒஞ்சிட்டு இருக்கிறது அழகாகுது, என்ன பார்த்து ரசி. ஐயோ பல்லு ஒஞ்சிட்டு இருக்குது, கடவுளே இந்த ரியாஸுக்காக ஒரு பல்லு ஒஞ்சிட்டு இருக்குதுன்னா என்ன பண்ணுவார் கடவுள். ஒரே பதில் தான், உன்னால முடிஞ்சா கொண்டாடிலாம் விட்டு படான்னு. அதனால் சூட்சமெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் நிலையில் அவர் வாழ்றது தான் வந்துக்கிறாரு. எல்லாரும் இங்கே வாழ்கிற உரிமை. உன்னை டிஸ்டர்ப் பண்ணால் நீ சொல்லி எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்ட்டு. உனக்கு கொண்டாட முடிஞ்சா என்ன பண்ணேன், கொண்டாடு. விலகணுன்னா விலகிடு. கூட்டமாக இருக்கணும்னா
பேசு, மனசு விட்டு பேசு. என்ன பண்ணேன்? பேசு. உனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், என்ன பண்ணேன்? கேட்டுக்க. தப்பு என்ன இருக்குது? நீ என்ன என்கிட்ட எதிர்பார்க்குற? நான் உங்ககிட்ட என்ன பண்ணணும்? சொல்லு. உன் வாழ்க்கை சரியில்லை, எனக்கு பிடிக்காது, உன் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல, தப்பு இல்லை. இல்லை உன் ஸ்டைல் உனக்காக நான் மாற்றிக்கிறேன், தப்பு இல்லை. மாறவே மாட்டேன், அதுவும் தப்பு இல்லை. போகிற போக்கில் எப்படின்னா மாற முடியல, மாறிக்கோ. எதுக்கு விவாதத்துன்னு ஒன்று வச்சுக்கிறான்? எதுக்கு பார்ட்னர்ஷிப்பை டீடை மாற்றுறதுக்கு வச்சுக்கிறான்? நம்ம தானே, மனுஷங்க தானே, நம்ம என்ன பண்ணலாம்? எதுவும் வந்தாலும் பேசிக்கலாம். அதனால் முரண்பாடு உள்ள மனிதர்கள் இங்கே இல்லை. என்கிட்ட தான் முரண்பாடு இருக்குது. நான் தான் ஒத்துக்க முடியல. எல்லாரையும் ஒரே மாதிரி அச்சில் போட்டால் தான் ஒரு மூஞ்சினா ஒரே மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. இங்கே எல்லாம் டிசைனாக இருக்குது. எதனா ஒரே மாதிரி இருந்தால் நான் ஆவேன். எல்லாம் ஒரே மாதிரி உட்காந்துக்கிறீங்க, ஒரே மாதிரியா இருக்கிறீங்கன்னு வச்சு நான் யார்கிட்ட பார்த்து பேசுறேன்னு தெரியும். ஒரே மாதிரி உருவம், ஒரே மாதிரி குரல், ஒரே மாதிரி ஆள். நான் ஆவறது ஐயோ ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. யோசித்து பாருங்க, இந்த பூமியில எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, என்ன ஆகும்? எப்பனா யோசித்து பாருங்க. கடவுளே அப்பதான் உனக்கு அப்படியே கடவுளே நல்லா பண்ணிக்கிற. ஆளாளுக்கு டிசைனாக இருக்கிறாங்க. நன்றி சொல்ற விஷயத்த போய் தமாஸ் பண்ணி என்ன வெறுப்பா வரீங்க? நன்றி சொல்லணும். மனிதர்கள் வித்தியாசமா இருக்கிறது எதுக்கே? அழகு இல்லைன்னா பார்க்குது மூஞ்செல்லாம் ஒவ்வொரு வச்சிடாது. எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி இல்லை. அம்மா யாரு, அக்கா யாரு, அண்ணன் யாரு, பக்கத்து வீட்டுக்காரு யாருன்னு தெரியாது. டிசைனாக இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது? அவன் ஏற்கனவே கடவுள் டிசைனாக செஞ்சது இல்லாமல் இவன் வர என்ன ஆகிறான்? பாரு, ஒருத்தன் தாடி இங்கே வச்சுக்கிறான், ஒருத்தன் மீசை எடுத்துட்டுக்கிறான், ஒருத்தன் முடி இப்படி தனியாக விட்டுக்கிறான், ஒருத்தர் இப்படி வாரிக்கிறான், ஒருத்தர் டை வச்சுக்கிறாங்க, ஒருத்தர் டை அடியில், ஒருத்தர் சைடு கொடுத்து அப்படி தூக்கின்னு போய்க்கிறாங்க, ஒருத்தர் முடி விட்டுறாங்க, அப்படியே விடுறாங்க. அவனே வர செஞ்சுனா இவங்க வர என்ன பண்ணிக்கிறாங்க? ஒன்னா ஒருத்தர் உட்காரவே முடியல, காலை ஆட்டினே தாங்கிறாரு. நல்லா இருக்குது இல்லை கேட்கறதுக்கு. அந்த நிறைய பேசுவான், அவனுக்கு தாக எடுக்கும், நீ கொடுத்துட்டு ஜூஸ் வாங்கி கொடுத்துக்கிறான். மாதிரி தமாசாக்குறாங்கல்ல. எப்படி இருக்கலாம்? தனித்தனி அழகு எல்லாம் கண்டமாக போட்டு ஒரே மாதிரி அடிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்க. யோசித்து பாருங்க. சேர் ஒன்றா ஒரே மாதிரி இருக்கலாம், நீங்க எப்படி இருக்கிறீங்க? அதான் அழகு நமக்கு. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.